Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்னடா திருப்பி வெல்கம் பேக் டு அவர் சேனல்னு சொல்றியே, புதுசாக என்ன வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆட்டோகேட் தாங்க. ஆட்டோகேட்னா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். எப்போவுமே நம்ம வந்துட்டு 2D வரைஞ்சிட்டு தான் நம்ம 3Dக்கு ஒரு படத்தை கன்வெர்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு 3D ஆப்ஜெக்ட் வரைஞ்சிட்டு அதுலேயே நம்ம இருந்துட்டு 3Dயோடைய டயக்ராமை நம்ம எப்படி கொண்டு வரது, அதை பொறுத்து தான் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தான் ஒரு விஷயத்தை நம்மளால் புதுசாக கற்றுக்கிட்ட முடியாமல் போயிடும். அதனால் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே டேரெக்டாக நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ட்ராயிங்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ட்ராயிங்கோட கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு டாப் வியூவில் இருக்கும். அது டாப் வியூவில் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டு எஸ்டபிள்யூ ஐசோமெட்ரிக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. எஸ்டபிள்யூ ஐசோமெட்ரிக்கு மாற்றின பிறகு என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு மேலே இருந்துக்கிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் தான் எடுத்துக்கிடணும். இப்போ நீங்கள் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு டயக்ராம் இருந்துக்கிட்டு நீங்களாக தான் இப்போ இருந்துக்கிட்டு ஒவ்வொரு இதுக்கு சொல்ல போகிறீங்க. அதாவது இதுக்கு எவ்வளோ வித் வேணும் எவ்வளவு ஹைட் வேணும்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம். அதனால் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஒரு பாக்ஸை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க குறிப்பிட்ட தூரத்துக்கு. இந்த பாக்ஸை நீங்கள் எப்படி வரையலாம்னா, இருங்க கைஸ், நான் இப்போ இதை பற்றின ஒரு சிம்பிள் விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் எடுத்துகிட்டு இது எந்த சைடு எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த சைடு இருந்துக்கிட்டு நான் குத்துமே இப்போ ஒரு 30 வந்துக்கிடுறேன். 30 ஒரு 80 வந்துக்கிடுறேங்க. 80. அடுத்து ஒரு டேப் அமுக்குங்க. டேப் அமுக்குன பிறகு எனக்கு இந்த சைடு எவ்வளோ வேணும்னு கேட்கு. இந்த சைடு எனக்கு எவ்வளோ வேணும்னா கரெக்டாக 60 தாங்க வேணும். 60. என்டர். ஹைட் எனக்கு எவ்வளோ வேணும் கேட்டிருக்காங்க. ஹைட் ஒரு 55 அப்படின்னா ஒரு 10, 55 ப்ளஸ் ஒரு 10 65ன்னு வச்சுக்கிடுவோம். 65 இதான் எந்த இதான் எனக்கு வேணும். இப்போ எனக்கு இதை இந்த டயக்ராம் தான், இந்த இதில் இருந்து தான் நான் இருந்துக்கிட்டு ஒரு டயக்ராமை வரைய போகிறேன். அந்த இது எப்படி வரைகிறேன் என்ன ஏதுன்றது வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம லிமிட்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணணும். லிமிட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி படத்துக்குள்ளே போயிட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு லிமிட் செட் பண்ணிட்டு அதுக்கடுத்து படத்துக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு லிமிட்ஸ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இது 0,0 என்டர். 500, 500 ஒரு என்டர். அடுத்து யூனிட்ஸ் ATS. நான் இங்கே இருந்துக்கிட்டு யூனிட்ஸ் தராமல் இருக்கேனே, அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லையே. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நான் வச்சுருக்க அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் அதில் டிஃபால்ட்டாகவே நான் எம்எம்ல தான் இருக்கும். வேணா பாருங்கள் கைஸ், யூனிட்ஸ்ன்னு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் எனக்கு டிஃபால்ட்டாகவே இங்கே எம்எம்ல தான் இருக்குது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா இன்ச்சஸில் இருக்கும். எனக்கு ப்ரிசிஷன் எந்த இதில் இருந்தாலும் ஓகே தான். எனக்கு இருந்துட்டு 2 0 வர மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இது எல்லாருக்குமே இன்ச்சஸில் இருக்கும், அதை எம்எம்க்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் லேட்டஸ்ட் விஷயம்னா மட்டும்தான் உங்களுக்கு எம்எம்ல இருக்கும், ஓகேங்களா? இப்போ வாங்க இந்த பாக்ஸ் எடுத்துக்கிடலாம். இப்போ நம்மளுடைய படத்தை நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு 80, டேப் 60 என்டர். மேலே எனக்கு ஹைட் எவ்வளோ வேணும்னா 65 தந்தாச்சு. இப்போது நான் இதை எப்படி வரைய போகிறேன்னா, ஒரு லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து எனக்கு எவ்வளோ தூரம் வேணுன்றது கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். ORTHO ஆர்த்தோ என்டர் ஆனில் வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். COLOUR கலர்னு சூஸ் பண்ணிட்டேன். என்னோடய லைன் கலரை நானாகவே இப்போ சூஸ் பண்ணிக்கிடலாம். என்னோடய லைன் கலர் இப்போ நான் ரெட்டுக்கு வச்சுக்கிறேன். ரெட்டுக்கு வச்சுட்டு ஒரு என்ட்ரு தந்துட்டேன். இப்போது நான் என்டர். இப்போ நான் வரைகிறதுலாம் எனக்கு வித்தியாசமாக தெரியும் பாருங்கள். அந்த இடத்துல ரெட் கலர் லைன் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது எவ்வளோ தூரம் வேணும்னா எனக்கு ஒரு 10 mm. 10 mm. கீழே எனக்கு எவ்வளோ தூரம் வேணும்னா ஒரு 55 mm. 55. திருப்பி இங்கே இதை கூட ஜாயின் பண்ணிடுங்க. குத்துமை இப்போ ஒரு லைன் வரைக்கும் இழுத்துட்டு நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கான்ட்டு. இப்போ கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த கோட்டுக்கு உள்ளே இருக்கிற போர்ஷன் தான் எனக்கு வேணும், வெளியில் உள்ள போர்ஷன் எனக்கு வேண்டாம். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தாங்க. ரொம்ப ஈஸி தான். ப்ரெஷ் புல், இன்றைக்கி அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெஷ் புல்ன்ற டைப் பண்ணுங்க. ப்ரெஷ் புல் PULL ப்ரெஷ் புல்னு டைப் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இழுங்க. ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கட் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள்,
எனக்கு அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் கட் ஆன பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, டாப் வியூக்கு நான் மாற்ற போகிறேன். டாப் வியூக்கு மாற்றிட்டு இந்த இடத்துல நான் இருந்துட்டு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். எல் என்டர். இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு எனக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு 20 mm வேணும். உள்ளக்க எனக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. உள்ளக்கே எனக்கு ஒரு 20 mm. சரிங்க கைஸ், நம்மளோட கமாண்ட் எல்லாமே கீழே ஃபீட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. எல் என்டர் வந்துட்டு இங்கேருந்து எனக்கு ஒரு 20 mm வேணும். 20 mm மேலே எனக்கு ஒரு 20 mm. திருப்பி எனக்கு இந்த சைடு ஒரு 20 mm, இங்கே ஒரு 20 mm. அவ்வளோதான். இப்போ இதே நான் ப்ரெஸ் புல் தான் பண்ண போகிறேன். ப்ரெஸ் புல்ன்ற ஆப்ஷன்களை போய்க்கோங்க, அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, கீழே ஒரு 100ன்னு கொடுங்க. அவ்வளோ, அந்த இடத்துல எனக்கு போர்ஷன் கட் ஆயிடுச்சு. இந்த டயக்ராம் இருந்துட்டு நான் சைடில் தந்திருக்கேன். சைடில் பார்த்துக்கிட்டே வாங்க, அதுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வருதான்னு சொல்லி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா, திருப்பி ஒரு லைன் கமெண்ட் தான், எல் என்டர். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த சைடு இருந்து நான் லைன் எடுத்துக்கிறேன். எல் என்டர். இப்போ நான் இந்த சைடு இருந்து லைன் எடுத்துக்கிறேன். எவ்வளோ தூரம்னா ஒரு 15 mm. 15 mm எடுத்தாச்சு. கீழே எனக்கு எவ்வளோ தூரம் வேணும்னா ஒரு 20 mm. 20. இப்போ இந்த லைனை நான் ஆஃப் செட் பண்ண போகிறேன் கைஸ். இந்த லைனை எனக்கு இந்த சைடு இருந்துக்கிட்டு ஒரு 20 mm, ஒரு 10 mm தள்ளி வரணும். நான் அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் செட் பண்ண போகிறேன். பாருங்க, ஆஃப் செட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஆஃப் செட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. எனக்கு ஒரு 30 mm தள்ளி வரணும். 30. என்டர். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு என்டர். இந்த சைடு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ஒரு நிமிஷம் கைஸ். ஆப்ஜெக்ட் நம்ம இன்னும் செலக்ட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல குழப்புதுன்னா நீங்கள் 2D வயர் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஆஃப்செட் கமாண்டுக்கு வாங்க. ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா எனக்கு 30 mm. இந்த சென்டர் பாயிண்ட்டு இதுதான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் இருந்துக்கிட்டு நான் ஆஃப்செட் பண்ணணும். எஃப்எஃப் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 30. இது இப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணிடலாம். என்னென்னா, லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த சைடு இருந்து கரெக்டாக ஒரு 15 mm ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. 15. கீழே இருந்துக்கிட்டு ஒரு 20 ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம மிரர் பண்ண முடியும். அந்த மிரர் தான் இப்போ பண்ண போகிறோம். என்னென்னா, மிரர் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எம் யூஸ் பண்ணிட்டு எந்த லைனுக்கு எனக்கு இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த இடத்துல வரணும். அதனால் நான் இருந்துக்கிட்டு இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் கைஸ். ஓகேங்களா? இந்த லைன் எனக்கு இங்கிட்டு வரணும். அதனால் நான் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு எம்ஐ என்டர். இந்த பாயிண்ட் ப்ளஸ் இந்த பாயிண்ட் ஒரு என்டர் தந்துட்டா எனக்கு இந்த இடத்துல ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இது என்ன செய்ய போகிறேன்னா, கீழே இருந்துட்டு ஃபில்லட் பண்ண போகிறேன். F5L ஃபில்லட் என்டர் தந்துட்டு எனக்கு டிஸ்டன்ஸு நான் எதுவுமே தர தேவையில்லை. நான் இங்கேருந்து இதையும் செலக்ட் பண்ணால் போதும். எனக்கு அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு இதுக்காக ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நடுவில் உள்ள இந்த பாயிண்ட்டை நான் தூக்கி விட்டுறேன் கைஸ். இப்போ பாருங்கள், கான்ஸ்டன்ட் இதில் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு. திருப்பி நான் ப்ரெஸ் புல்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரெஸ் புல்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எடுத்தால் இந்த பாருங்கள், நான் இருந்துட்டு சைடில் காட்டின இமேஜ் இங்கே நான் வரைஞ்சாச்சு. இதே மாதிரி தான் கைஸ், ஒவ்வொரு கமெண்ட்டையும் நம்ம ப்ரெஸ் புல் தந்தும் வரையலாம். ஒரு 3D ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் எந்த ஆப்ஜெக்ட்னாலும் நம்ம எடுத்துகிட்டு அதில் நம்ம வரைஞ்சி அதை கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு கூறிய வீடியோ நம்ம இருந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் வீடியோ கிடையாது. இன்னைக்கு ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஜெனிவா மெக்கானிசம் நம்ம வரைகிறோம். ஜெனிவா மெக்கானிசத்தை இதுலேயும் நீங்கள் வரையலாம். எப்படின்னா, இங்கே பாருங்கள், சிலிண்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த சிலிண்டரை நீங்கள் தலைகீழ வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுலேருந்து நீங்கள் கட் பண்ணலாம். பார்த்தீங்களா? அதுக்காண்டியே நான் இந்த மெக்கானிசம், அதாவது இந்த ஒரு மெத்தடை நான் உங்களுக்காண்டி சொல்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு இது நம்ம வரைஞ்சி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது கரெக்டான பொசிஷனில் வச்சு நிறைய வேலை. ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் பேஸ் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு படத்தை வைங்க, அதை கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஒரே வேலையை நம்ம முடிச்சிடலாம். இதுக்காண்டி நான் கன்வெர்ட் பண்ணுறக்காண்டி இதை
ஒவ்வொரு தடவையும் நான் ரீஜன் பண்ணிட்டு அதை ட்ரிம் பண்ணணும், ரீஜன் பண்ணணும், திருப்பி நான் 3D மாடலிங்க்கு மாற்றணும், திருப்பி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வைக்கணும், திருப்பி அதை கொண்டு போய் நான் அசம்பிள் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் ஒரு 2-3 ஸ்டெப் நம்ம ஸ்கிப் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட் பண்ணால் அதுக்கு தனியாக நம்ம வேறு ஒரு படத்தை வரைஞ்சி கொண்டு வந்து வைக்கணும். ஆனால் இங்கே ப்ரெஸ் புல் பண்ணுறப்போ அதுக்கு மேலேயே வரைஞ்சிருப்பீங்க, அதை எடுத்து நம்ம ப்ரெஸ் புல் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஹோல்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் உள்ளே இருக்கிற இந்த லைன்ஸ்லாம் நான் டெலிட் பண்ணிட்டு காட்டுறேன். என்னோட இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்க, என்னோட இது எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் பாருங்களேன். கரெக்டாக அந்த ஷேப்பு உங்கள் சைடில் அந்த இமேஜ் வந்திருக்கு பாருங்க. அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கரெக்டாக வந்திருக்கா? வந்திருக்குன்னா எல்லாரும் நம்ம சேனல் என்ன செய்யணும்? ஒரு லைக் பட்டனை அமுக்கி விட்டுறணும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் மறக்காமல். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அது போக இன்னைக்கு இதோட மட்டும் நிப்பாட்டாமல் மல்டி வியூஸில் இன்றைக்கி நம்ம இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். மல்டி வியூஸ் எடுத்துக்கோங்க. இது என்ன வியூன்னு பார்த்தோம்னா, இது இருந்து டாப் வியூ, இது நம்ம தான் வச்சுக்கிறது, கஸ்டமைஸ் பண்ணிக்கிற சொல்லியிருக்காங்க. நான் எஸ்டபிள்யூஎஸ்எம்மெட்ரிக்கு மாற்றியாச்சு. இருங்க, எஸ்டபிள்யூஎஸ்எம்மெட்ரிக்கு மாற்றியாச்சு. இது என்ன ஃப்ரண்ட் வியூ, இது ரைட் வியூ. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு வியூலும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இந்த பாருங்கள் கரெக்டான அந்த பொசிஷனில் வந்துருச்சு. இப்போ எஸ்டபிள்யூஎஸ்எம்மெட்ரிக்கில் இங்கே பாருங்கள் எனக்கு அந்த இது கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது நான் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் வியூவில் எனக்கு அதே எல் ஷேப் வந்துருச்சு. இப்போ ரைட் சைட் வியூவில் இப்போவும் அந்த இடத்துல கரெக்டாக எனக்குரிய இது வந்துருச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், இதே பாருங்கள். ரைட் சைட் வியூவில் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த இருங்க கைஸ், இமேஜ் இந்த இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு அந்த யூ ஷேப் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். ஆனால் எஸ்டபிள்யூஎஸ்எம்மெட்ரிக்கில் பாருங்கள், அந்த யூ ஷேப் கிளியராக தெரியும், இந்த எல்லாமே கிளியராக தெரியும். நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் என்னன்றதை இந்த எஸ்டபிள்யூஎஸ்எம்மெட்ரிக் மூலியமாக நம்மளால், அதாவது இந்த மல்டிபிள் யூஸ் மூலியமாக நம்மளால் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் நம்ம சேனல் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடணும். இது மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் இனிமேல் நம்மளோட பிளான்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் உங்களுக்கு இருந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வருதுன்னா ஒரு நாள் உங்களுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் வரும். அதாவது ஒரு 2லேருந்து 3 ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக படம் வரைகிறதுக்குரிய ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.